சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நடைப்பயிற்சி மட்டும் போதுமா? அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, வாரத்தில் 5லேருந்து 6 நாட்கள் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துமா? ஸோ நடைப்பயிற்சினால் சர்க்கரையோட கட்டுப்பாட்டில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம் அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம கால்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தசைகள், இந்த தசைகளுக்கு எல்லாமே எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அது டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய பிளட் சுகர் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல ஆக்சிஜனோட கன்சப்ஷனும் நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாமே செல்களுக்குள்ள தசைகளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயும் நமக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆகிறது குறையும். மூணாவது, நம்ம எந்த நேரத்தில் நடக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு மைல்டான வாக் போகிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறத அது குறைக்கும். இந்த மாதிரியும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நாலாவதாக, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்கான வாக் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வெயிட் ப்ராப்பராக மேனேஜ் ஆகும். வெயிட் ப்ராப்பராக மேனேஜ் ஆகும்போது பிளட் சுகரும் நமக்கு குறையும். கொலஸ்ட்ராலோட அளவும் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஐந்தாவதாக, ஸ்ட்ரெஸ் குறையும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம் தான். நாம் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசால் ஹார்மோன் எல்லாமே, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ தொடர்ந்து இது நம்ம உடம்புல தேங்கும் பொழுது தான் அது நோய் நிலையாக மாறுது. அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸும் குறைய ஆரம்பிக்குது. இந்த 5 காரணங்களால் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வாக்கிங் போயிட்டேன் டாக்டர், அதனால் வாக்கிங் போயிட்டு வர்ற வழியிலே 2 பஜ்ஜி சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுங்கிறது நமக்கு சரியாக நடக்காது. ஏன்னா 70% உணவு கட்டுப்பாடு மூலமாக தான் நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ 30% தான் உடற்பயிற்சி. அதுவும் வெறும் நடைப்பயிற்சி மட்டும் பத்தாது. நிறைய பேருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தசைகளுக்கான ஒரு பயிற்சிகள். நம்ம பைசெப்ஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, காலில் இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்யணும். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம இதய துடிப்போட அளவு அதிகப்படுத்துறது, ஸோ லங்ஸில் நிறைய காற்றை உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரியான ஒரு கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஆனால் தசைகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது தசைகளில் கொழுப்பு எரிக்கப்படுறது, சர்க்கரை எரிக்கப்படுறது, இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்காது. ஸோ அதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கொலஸ்ட்ராலோ இல்லை குளுக்கோஸோ கம்மியாகும். ஸோ நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது மசில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நமக்கு குளுக்கோஸ் மசிலில் எரிக்கப்படும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் சரியாக நடக்காதனால தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தசைகள்லாம் குறைஞ்சி போய் உடம்பு வெயிட் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு டாக்டர், அதுக்கப்புறமா உடம்பு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தசை இழப்பு தான். இதற்கு நம்மளுடைய இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போது ரெகுலராக நம்ம தசைகளை பலப்படுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் நம்ம பண்ணுறது நல்லது. ஸோ இதுவும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் காலை உணவாக புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய வேக வச்ச பயிறு வகைகள், அதே மாதிரி
நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய சாலட் வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து காலை உணவாக வந்து எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுல காலையில் முதல்ல என்ன உணவு எடுத்துக்கிறோம் இதுவும் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரீசெண்டான ரிசர்ச் எல்லாம் வந்து சொல்லுது. காலையில் எழுந்த உடனே நல்லா அதிகமாக சர்க்கரை போட்டு காஃபி வந்து குடிக்கிறது, இல்லை அந்த காஃபிலே வந்து பால்ங்கிறது லாக்டோஸ்ங்கிற ஒரு சர்க்கரை தான். இந்த மாதிரியான ஒரு சர்க்கரையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பசி உணர்வு வந்து, அதாவது உங்களுக்கு உணவு எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் பசி உணர்வு வர்றதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ அப்போது காலை உணவாக நீங்கள் நல்ல ப்ரோட்டீன் உணவை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துக்கோங்க. உணவுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. மதிய உணவில் அதிகமான அளவுக்கு காய்கறி, கீரைகள், குறைந்த அளவு சாதம், இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். வெறும் நடைப்பயிற்சி மட்டும் உங்களுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. ஆனால் நடைப்பயிற்சியும் அவசியம். நடைப்பயிற்சி நம்மளுடைய எடையை வந்து பராமரிக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய கார்டியாக் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே நமக்கு அவசியம்தான். ஆனால் 70% வந்து நீங்கள் உணவு முறைகள்லையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ காலையில் முதல்ல என்ன உணவு எடுத்துக்கிறோம், ஸோ அதே மாதிரி உணவை எப்படி சாப்பிட்றோம், நல்லா மென்று சாப்பிட்றோமா, இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ சர்க்கரை அப்படிங்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே 2-3 நபர் வந்து இந்த சர்க்கரை நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் காலையில் வாக்கிங் போகிறேன், எனக்கு சுகர் குறைஞ்சிரும், வர்ற வழியிலே 2 பஜ்ஜி சாப்பிட்றேன், இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடும் அவசியம். அது கூட ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய இந்த மசில் பில்டிங் எக்ஸசைஸும் கண்டிப்பாக வந்து அவசியம். இதில் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த பயிற்சிகளை வந்து பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போவாங்க, அதே மாதிரி வந்து ஏரோபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வந்து பண்ணணும். ஸோ நடைப்பயிற்சி மட்டும் சுகர் கண்ட்ரோலுக்கு பத்தாது, டயட்டும் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கும் அவசியம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 4ஆம் வாரம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 24ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர்,
டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை.